சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறையை ஆய்வு செய்ய 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பாதுகாப்பு அறையை நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில அன்று மாலையே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய 3 முக்கிய பாதுகாப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி ஆகிய 3 இடங்கள்ல ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில தான் தற்பொழுது அந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேட்பாளர்கள், அதே போன்று அந்தந்த கட்சியினுடைய தலைமை தேர்தல் முகவர்கள், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் என ஒரு சிலர் அந்த பாதுகாப்பு அறைகளை ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில தான் கடந்த 3 நாட்களாக யாருக்கும் இந்த 3 மையங்களிலும் அனுமதி வழங்கப்படாத நிலையில இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை வாக்குச்சாவடி முகவர் சிவகுமார் ஆகியோர் இந்த லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அறையை ஆய்வு செய்தனர், அந்த மையத்தை ஆய்வு செய்தனர். பாதுகாப்பு மையத்தை பொறுத்தவரையில 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கும். முதலாவதாக தமிழக காவல்துறையினர், சென்னை காவல்துறையினர், சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் இருப்பார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக சிறப்பு பெட்டாலியனை சேர்ந்த காவலர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக அதிரவி படை, அதற்கு பிறகு துணை ராணுவ படை என்கிற 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மையத்தையும் பொறுத்தவரையில 24 மணி நேரமும் அங்கு நடைபெறக்கூடிய அனைத்து காட்சிகளையும் பதிவு செய்யும் வகையில சிசிடிவி, நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கட்டுப்பாட்டு அறை மூலமாக தேர்தல் ஆணையம், காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க அளவுக்கு அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கும். அதே போல பாதுகாப்பு மையங்களில் பல்வேறு சந்தேகங்கள், அதாவது பாதுகாப்பு குறைபாடோ அல்லது வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வேட்பாளர்கள் மற்றும் அந்த முகவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்யலாம். ஒவ்வொரு நபருக்கும் 20 நிமிடம் இந்த ஆய்வு செய்வதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்படும். அதே போல வாக்கு பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அந்த அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு முன் கட்டுப்பாட்டு அறை வரை இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இவர்கள் தங்களுடைய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பத்திரமாக இருக்கிறதா, என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்களை கேட்டு அறியலாம். அதை தவிர வேறு ஏதும் இவர்களுக்கு ஆலோசனை இருந்தால் இல்லது சந்தேகங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால், ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளிடமும் அதே போல தேர்தல் ஆணையத்திடமும் தெரிவிப்பார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். வாக்குச்சாவடி அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக இருப்பதாகவும், அதே போன்று அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்திகரமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்த அவர், வாக்கு எண்ணிக்கையின் போது கூடுதல் கவனத்துடன் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும், வேறு எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது மாற்றுக் கட்சியினர் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாத அளவிற்கு அந்த பாதுகாப்பு அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் வைத்திருக்கிறார். அதே போல ஒரு சில வாக்கு எண்ணிக்கை அறை என்பது மிகவும் சிறிய அளவிலாக இருப்பதாகவும், அங்கு அதிக கட்சியை சேர்ந்த நபர்கள் நின்று அந்த வாக்கு எண்ணிக்கையை கவனிக்க முடியாத சூழல் இருப்பதால் அதை சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் வைக்க இருப்பதாகவும் அவர் செய்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பாதுகாப்பு என்பது வருகிற மே 4ஆம் தேதி மாலை வரை வழங்கப்படும். மே 4ஆம் தேதி காலையிலிருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.